ददादिपूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दम्भदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या संप्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यकर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुगतं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओं सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। नमः श्री शंकरानंद गुरुपादाम्बुजन्मने सविलास महामोह ग्राहक्राशैक कर्मणे। 14வது ஸ்லோகம். ஞானிதா ஞானிதே த்வாத்ம ஆபாசஸ்யைவ ந சாத்மனஹ ததா ச கதமாபாஷஹ கூடஸ்தோ அஸ்மீதி புத்யதாம். ஞானிதா ஞானிதே த்வாத்ம ஆபாசஸ்யைவ ந சாத்மனஹ ததா ச கதமாபாஷஹ கூடஸ்தோ அஸ்மீதி புத்யதாம். பஞ்சதசி 7வது அத்தியாயம் திருப்தி தீப பிரகரணம். இதில் முதல்ல பிருகதாரண்ய உபனிஷத் மந்திரத்தை எடுத்துட்டு அதற்கு விளக்கம் சொல்வதாக இந்த அத்தியாயம் பூரா இருக்குது. அந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு விளக்குறாரு. முதல்ல ஒரு வார்த்தை எடுத்துகிட்டு விளக்குவார். அப்புறம் திருப்பி இன்னொரு செகண்ட் டைம் ஒருக்கு அதில் எல்லா வார்த்தைக்குமே விளக்கம் வரும். முதல்ல சுருக்கமாக விளக்கிட்டு போவார், பிறகு விரிவாகவும் விளக்க வருவார். இதில் முதல்ல புருஷக என்ற வார்த்தையை எடுத்துக்கிட்டு 2லிருந்து 6 வரைக்கும் விளக்குனார். புருஷகன்னா ஜீவாத்மா. ஜீவன்னா என்னன்னு சொன்னால், ஜீவன்கிறது மாயையோடு சேர்ந்த தத்துவம், பிரம்மனும் மாயையும் சேர்ந்த தத்துவம். அது உருவாக்கப்பட்டது, படைக்கப்பட்டது. பிறகு ஜீவன் வேற எல்லாத்தையும் படைச்சிருக்கான்னு பார்த்தோம். ஜீவன் எப்படி தோன்றினான்னு சொன்னால், மாயையால் தோற்றுவிக்கப்பட்டான். ஈஸ்வரனும் அப்படித்தான், ஜீவனும் அப்படித்தான். பிறகு ஜீவன் தோற்றுவிச்சது இந்த உலகத்தில் ஒன்று இருக்குது, கடவுள் தோற்றுவிச்சது ஒன்று இருக்குது, அதையும் பார்த்தோம். ஈஸ்வரன் இந்த உலகத்தை படைச்சு சங்கல்பம் பண்ணதுலேருந்து ஜீவனாக சூக்ஷ்ம சரீரத்தில் நுழைந்தது வரை ஈஸ்வர சிருஷ்டி. ஜீவ சிருஷ்டி எதுன்னு சொன்னால், விழிப்பு எந்திரிச்சதுலேருந்து காலையில் விழிக்கிறோம் அதிலிருந்து மோட்சம் வரைக்கும் எல்லாமே ஜீவ சிருஷ்டின்னு பார்த்தோம். பிறகு ஜீவன் யாருங்கிறதுக்கு முக்கியமாக பார்த்த கருத்து என்னன்னு சொன்னால், நம்ம உடம்புல 2 தத்துவம் இருக்குது. இந்த உடலை விட்டுட்டு உயிரத்தை நம்ம ஜீவன்னு சொல்கிறோம். அதில் முக்கியமாக என்னன்னு சொன்னால், ஆத்மா கூடஸ்தன் பேர். ஆத்மானாலும் சரி கூடஸ்தனால் ஒரே வார்த்தை தான். அந்த கூடஸ்தன்கிறது ஒரு தத்துவம், அழியாத தத்துவம் இருக்குது. அதனுடைய பிரதிபிம்பம் சூக்ஷ்ம சரீரத்தில் பிரதிபிம்பிக்குது. அதனுடைய சைதன்யம், அந்த உணர்வு தத்துவம் வெளிப்படுது. இது 2 சேர்ந்தது ஜீவன். ஆத்மா எல்லா இடத்துலையும் இருக்குது, அதையே ஜீவன் சொல்லணும். இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் பிரதிபிம்பிக்கிற பிரதிபிம்ப சைதன்யம், ஆபாச சைதன்யம் சொல்லுவோம், சிதாபாசன்னு சொல்லுவோம். அதை மட்டும் ஜீவன் எடுத்துக்கலாம்னு சொன்னால் அப்படி எடுத்துக்கிற முடியாது. ஏன்னு சொன்னால்,
ஒரிஜினல் இல்லாமல் டூப்ளிகேட் வராது. ஒரிஜினல் இருந்தால் தான் பிரதிபிம்பம் வரும். சூரியன் இல்லாமல் சூரியனுடைய பிம்பம் வராது. அதனால் ரெண்டு சேர்ந்த தத்துவம் தான் ஜீவன் அப்படிங்கிறது பார்த்தோம். பிறகு 7லிருந்து 18 வரைக்கும் ஆத்மானம் சேத் விஜானியாத். அதில் சேத்துங்கிறது அதை இப்போ பார்க்கல. ஆத்மானம் விஜானியாத், ஒருவன் தன்னை அறிவானாகில் அப்படிங்கிற கருத்துக்கு விளக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் முதல்ல என்ன சொன்னான்னு சொன்னால், அஞ்ஞானி எப்படி தன்னை அறிஞ்சிக்கிறான், ஞானி எப்படி தன்னை அறிகின்றான். உலகத்தில் எல்லாருமே நான் யாருன்னு சொன்னேன்னு சொல்லுவாங்க, உடம்போட சேர்த்துட்டே சொல்லுவாங்க. இதுக்கு ஆதாரமான தத்துவத்தை விட்டுட்டு பொய்யான இந்த உடம்பையும் உடம்புல பிரதிபிம்பிக்கின்ற அந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரங்கிற சூக்ஷ்ம சரீரம், அதில் பிரதிபிம்பிக்கின்ற சிதாபாச சைதன்யம், இதைத்தான் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் நினைக்கிறாங்க உயிர் உடல். மற்ற அதுக்கு தகுந்த வேறு ஆத்மான்னு ஒன்று இருக்குது, தனியாக இருக்குது, அழியாத தத்துவம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. உடல் இருக்குது, இதுக்குள்ளே ஏதோ ஒரு உயிர் தத்துவம் இருக்குது, உணர்வு தத்துவம் இருக்குது. இது பொதுவாக அஞ்ஞானிகள் எல்லாரும் நினைக்கிறாங்க. அவங்க எதை விட்டுறாங்கன்னா, ஆதார தத்துவத்தை விட்டுட்டு எப்படி அறிஞ்சிக்கிறாங்க, நான்னா உயிர்னூடல உடம்பத்தை நான் பெரும்பாலும் நினைக்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த உயிர் தத்துவங்கிறது சிதாபாச தத்துவம். சிதாபாசன் என்ன, மனம்ங்கிற அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் பிரதிபிம்பிக்கின்ற ஆபாசம், சித்தினுடைய பிரதிபிம்பம், சிதாபாசம், சித்தினுடைய பிரதிபிம்பம் சொல்லுவோம். அதைத்தான் அகங்காரங்கிற வார்த்தையும் பயன்படுத்துவோம். நான் சொல்கிறது பொதுவாக விவகாரத்தில் அந்த தத்துவத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாரும் அஞ்ஞானிகள் இதுதான் தெரியாமல் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏதோ உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்குது, நான் இருக்கேன், ஏதோ உயிர்னு இருக்குது, அந்த உயிர் போயிடுச்சு அப்படிலாம் சொல்கிறோம்ல. இதெல்லாம் அஞ்ஞானிகள் பொதுவாக பயன்படுத்துகின்ற தத்துவம். அவங்க அது மட்டும் இல்லை, தன்னை சம்சாரின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். சம்சாரின்னு யாரும் சொல்கிறதில்ல, ஆனால் அவனுடைய எண்ணம் பூரா சம்சாரிக்கு என்ன லட்சணமோ அத்தனை லட்சணம் இருக்குது. எனக்கு நிறைவு இல்லை, திருப்தி இல்லை, குறையோடு இருக்கேன், எனக்கு என்னைக்கு முழு நிறைவு வரப்போகுது, ஏதோ ஒரு அரிப்பு, ஏதோ ஒன்று அடையணும், எனக்கு முழுமையாக இல்லை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது. அதுக்கு பேர் சம்சாரித்துவம் இருக்குது. அப்படித்தான் எல்லாருமே இருக்காங்க. ஞானத்தை அடைந்து ஞான நிஷ்டை அடையும் வரை இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே இந்த தான் அல்லாததை தான்னு நினைக்கிறதுனால, ஆத்மாவை விட்டுட்டு கூடஸ்தனை விட்டுட்டு அதனுடைய ஆபாசம் சிதாபாசம் பொய்யானதை தான் என்று நினைப்பதால் சம்சாரியாக இருக்காங்க. இது அஞ்ஞானிகள் தன்னை அறிகின்ற விதம்னர். ஞானி எப்படி அறிஞ்சிக்கிறான்னா, பொய்யானதை நீக்கிட்டு உண்மையான தத்துவம் தான் நான், இந்த பொய்யான தத்துவம் என்கிட்ட போகிறது, விவகாரத்துக்கு இதெல்லாம் இருக்குது, உண்மையிலே இல்லை அப்படிங்கிற அறிவோட ஞானி இருப்பான். அவன் எப்படி அறிகிறான்னா, தன்னுடைய உண்மை ஸ்வரூபம் சேதனம் சைதன்யம் அசங்கம் எல்லாம் சொல்லி படிச்சிருக்கோம்ல, அதெல்லாம் சேர்ந்த தத்துவம் தான் நான் அப்படின்னு ஞானி நினைக்கிறான். ஆனால் விவகாரம் பண்ணும்போது இதோட விவகாரம் பண்ணுறான், பொய்ன்னு நினச்சிக்கிட்டு விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். பொய்யை விட்டுட்டு உண்மையை மட்டும் தான் அறிபவன் ஞானி, உண்மையை விட்டுட்டு பொய்யை நான் அறிபவன் அஞ்ஞானி. இது நான் பார்த்தேன். இப்படித்தான் இந்த உலகத்தில் நான்கிற தத்துவம் தன்னை அறிவதுன்னா இப்படித்தான் அறிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆத்மானம் சேத் விஜானியா, தன்னை ஒருவன் அறிவானாகில். அடுத்து வரப்போகுது எதை அறிவான்னா, பிரம்மனாக அறிவானாகில். அது அடுத்து வரப்போகுது 18ஆம் ஸ்லோகத்துக்கு பிறகு சொல்ல போறார். அதை இங்க தன்னை சைதன்யம் அசங்க சுரூபமான கூடஸ்தனாக அறிந்தால் நான் அசங்கன்னு சொல்லவே முடியாதே அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. நான் அசங்கன்னு சொல்ல முடியாது, பொய்யான தத்துவம் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சொன்னால் அது அசங்கம் கிடையாது, அது சங்கத்தோடு இருக்கிறது. ஆத்மா அது மட்டுமே இருக்கும்போது, அதுக்கு தவிர இன்னொன்று இல்லைங்கும் போது நான் அசங்கன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லும் பொழுது, அப்போ நான்கிறது என்ன அப்படின்னு கேள்வி வரும் பொழுது இவர் என்ன சொன்னார், நான்கிறதுக்கு 3 அர்த்தம் இருக்குன்னு ஆரம்பித்தார். ஞாபகம் இருக்கா? நான்கிறதுக்கு 3 அர்த்தம் இருக்குது, நான் என்பதற்கு 3 அர்த்தம் இருக்குனார். ஏன்னா இந்த நான்கிறது சிதாபாசன் அகங்காரம் தான் நான் சொல்லுது. அது அசங்கமான ஒன்று சொன்னால் சொல்ல முடியாது, ஏன்னா சங்கத்தோட கூட்டினது. உண்மையிலே ஆத்மா கூடஸ்தன் சொல்லலாம்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு சந்தேகம் வந்தது.
அப்போ இவர் என்ன சொன்னார், நான்கிற எண்ணத்துக்கு இந்த வார்த்தைக்கு 3 அர்த்தம் இருக்குது, 3 விதத்தில் பயன்படுத்துகிறாங்கன்னு வேறு விதத்தில் பயிர் சொல்லி போனார். முக்கிய அர்த்தம், இந்த உலகத்தில் எல்லா மக்களும் பயன்படுத்துகின்ற அர்த்தம் முக்கிய அர்த்தம்னார். அது எப்படின்னு சொன்னால், அஞ்ஞானிகள் பயன்படுத்துவது. நான் அல்லாததை நான் நினச்சிட்டு எல்லாரும் உலகத்தில் மேக்சிமம் லட்சத்தில் ஒரு ஆளை தவிர மிச்சம் எல்லான்னு வச்சுக்கலாம், எல்லாருமே அப்படித்தான் பயன்படுத்துகிறாங்க. நான் ஆத்மா, கூடஸ்தன், அழியாதவன், பிறவாதவன், மரணமற்றவன் யார் நினைக்கிறா? ஞானத்துக்கு வந்து ஞானத்தை அடைஞ்சு இருந்தாலும் கூட நம்மளுக்கு சந்தேகம்தான் வருது. ஏதோ சாஸ்திரம் சொல்லியிருக்கு, எனக்கு ஒன்றும் புரியலை. அழியாதவன்னு சொல்லியிருக்கு, மரணமற்றவன் சொல்லியிருக்கு, ஆனந்த ஸ்வரூபின்னு சொல்லியிருக்கு, எங்கே இருக்குது அப்படி எனக்கு ஒன்றுமே தெரியலையேன்னு நம்மளே நினைக்க. பொதுவாக வேதாந்தத்துக்கு வந்தவங்களுக்கே அப்படித்தான் இருக்குது. அப்புறம் மற்றவங்களை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் கேட்டு கேட்டு தத்துவத்தை புரிஞ்சு நிஷ்டையானதே வரும். அப்போ பெரும்பாலான மக்கள் சொல்லக்கூடிய நான் என்பது இந்த உடலையும் மனசையும் சேர்த்துத்தான் நான் பயன்படுத்துகிறாங்க. இது முக்கிய அர்த்தம். முக்கிய அர்த்தம்னா இம்பார்ட்டண்ட் அர்த்தம் இல்லை, அதிகமான பேர் பயன்படுத்தக்கூடிய அர்த்தம். பிறகு ஞானி பயன்படுத்துறது 2 அர்த்தம் இருக்குது. அது வந்து எப்படின்னா, அதை சொன்னார். ஞானி பயன்படுத்தக்கூடிய அர்த்தம் 2 அர்த்தம். அது எப்படின்னு சொன்னால், விவகாரத்தில் நான் ஒன்றை பயன்படுத்துகிறான். விவகாரம் பண்ணும் பொழுது ஞானி பயன்படுத்துகிறான். அவன் எப்படி பயன்படுத்துகிறான்னா, நான் உண்மையிலே கூடஸ்தன், அழியாதவன் தான், அசங்கமானவன் தான், ஆனால் புரிஞ்சுக்கிட்டு நான் சிதாபாசனை நான் சொல்லி பயன்படுத்துகிறேன். அவனுக்கு அறிஞ்சு பயன்படுத்துகிறான். அஞ்ஞானி அறியாமல் 2 பேருமே சிதாபாசனை நான் சொல்கிறோம். அந்த உயிர் தத்துவம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சித்தில் பிரதிபிம்பிக்கின்ற பிரதிபிம்ப சைதன்யத்தை அஞ்ஞானி அதுதான் நான் உண்மையிலே நினச்சிக்கிட்டு சொல்கிறான். ஞானி அது உண்மை இல்லை, அது பொய்ன்னு ஒன்று தெரியும். விவகாரத்துக்கு இப்படி தான் பயன்படுத்த முடியும், வேறு வழி இல்லைன்னு ஆத்மா நான் சொல்லாது. அதனால் தெரிஞ்சுக்கிட்டு இது நான் அல்லன்னு தெரிஞ்சாலும் கூட விவகாரம் பண்ணும் பொழுது இதை நான்கிற அர்த்தத்தில் பயன்படுத்துகிறான். யார்? ஞானி. அது அமுக்கிய அர்த்தம், ரேராக பயன்படுத்துறது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா பயன்படுத்துகிறான் ஞானி எப்படி பயன்படுத்துகிறான்னா, உபதேசத்தின் போதும் நிதித்தியாசனத்தின் போதும் நான் ஆத்மா, நான் அசங்கம், நான் அழியாதவன்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஞானி 2 விதத்தில் பயன்படுத்துகிறான். அஞ்ஞானி பயன்படுத்துறது மாதிரி நான் அல்லாத சிதாபாசனை நான் பயன்படுத்துகிறான். ஆனால் இதை சிதாபாசன் தான் தெரிஞ்சு பயன்படுத்துகிறான் விவகாரத்துக்கு. அவன் போய்கிட்டு நான் ஆத்மா சாப்பிடாதுன்னு சொன்னான்னா வீட்டில் விவகாரம் பண்ண முடியாது, ஏன்னா அப்புறம் சாப்பாடே போட மாட்டாங்க. விவகாரத்தில் மத்தால் மாதிரின்னு அவனும் பயன்படுத்துவான், ஆனால் அவனுக்கு அந்த அறிவோடு பயன்படுத்துவான். அஞ்ஞானி அந்த அறிவு இல்லாமல் பயன்படுத்துவான். ஞானி பிறகு இன்னொரு இடத்துல பயன்படுத்துவான், அங்கே நான் வெளியே சொல்ல மாட்டான். ஆத்மா கூடஸ்தன் நான்கிற சொல்ல மாட்டான், இங்கே சிதாபாசன் நான் சொல்லுவான். ஏன்னா அதான் விவகாரத்தில் ஆக்ட் பண்ண முடியும். அந்த கூடஸ்தன் ஆத்மா நான்கிற வார்த்தையை ஒரு இடத்துல பயன்படுத்துவான், உபதேசத்தின் போது பயன்படுத்துவான். உபதேசிக்கும் பொழுது நான் அசங்கமானவன், நீங்கள் உங்களுடைய உண்மையான ஸ்வரூபம் அசங்க ஸ்வரூபம், நான் சைதன்ய ஸ்வரூபம், அழியாத ஸ்வரூபம் உபதேசிக்கும் போது பண்ணுவான். பிறகு தானாக தியானம் பண்ணும் பொழுது நினச்சிக்கிடுவான், என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் ஆத்மா, கூடஸ்தன், அழியாதது, மாறாதது, பூரணம், நிறைவானது, திருப்தியானது, எல்லாம் அவன் வந்து தானாக தியானம் பண்ணி படித்த தத்துவத்தை தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தையை பயன்படுத்துவான். அப்போ அஞ்ஞானி 2 இடத்துல ஞானி 2 இடத்துல பயன்படுத்துகிறான். விவகாரத்தில் ஒன்று, தானாக சாஸ்திர ரீதியாக ஒன்று. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சாஸ்திர ரீதியாக பயன்படுத்துகிறது 2 இடம், அசாஸ்திர ரீதியாக பயன்படுத்துறது ஒரு இடம். அதாவது விவகாரத்தில் பயன்படுத்தும் போது சாதாரணமாக எல்லாரையும் மாதிரி பயன்படுத்துவான், புரிஞ்சு பயன்படுத்துவான். சாஸ்திர ரீதியாக பயன்படுத்தும் போது என்ன பயன்படுத்துவான், உபதேசிக்கும் போது ஒரு அர்த்தம், தான் தியானம் பண்ணும்போது அர்த்தம். 2மே தத்துவ ரீதியாக நான் அசங்கன், நான் பூரணமானவன்கிற அர்த்தத்தோடு பயன்படுத்தும். 3 நான்கிறது. உடனே ஒரு சந்தேகம் இந்த 14வது ஸ்லோகத்தில் வருது பூர்வபட்சிக்கு. அதாவது இந்த நான் என்ற அகங்காரம், பிரதிபிம்ப சைதன்யம், சிதாபாசன் நான் அசங்கம் என்று சொல்ல முடியாதுன்னு 9வது ஸ்லோகத்தில் ஒரு கேள்வி கேட்டான். அப்போத்தான் நான்கிறதுக்கு 3 அர்த்தம் இருக்குன்னு சொல்லி வந்தார். இங்கே அதே கேள்வியை
அவர் தெளிவாக பதில் சொல்லலை. அவன் கேட்ட கேள்விக்கு நான் எது சொல்லுது அசங்கமானவன் சொல்லி ஆத்மா சொல்ல முடியாதுன்னு கேள்வி கேட்டான். நானுக்கு 3 அர்த்தம் இருக்குன்னு சொல்லி முடித்தார். திருப்பி என்ன பண்ணுறான், அவன் கேள்வி கேட்குறான், வேற ஒரு கிணத்துல கேட்குறான். அதாவது நான் கூடஸ்தன், நான் ஆத்மா, நான் பிரம்மன், இப்படி சொல்றது ஆத்மாவா அனாத்மாவா? அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மனாக இருக்கிறேன் என்று சொல்வது கூடஸ்தனாகிய ஆத்மாவா அல்லது சிதாபாசனாகிய அனாத்மாவா? எது சொல்லுது? கூடஸ்தனா பிரம்மனா சைதன்யம் எல்லாம் ஒரே வார்த்தை. கூடஸ்தன் பிரம்மன் ஆத்மா எல்லாம் ஒன்று. அது எப்படி அது சொல்லுமா? இல்லை சிதாபாசன் நான் ஆத்மான்னு சொல்லுவேன். எது சொல்லுது அப்படின்னு ஒரு சந்தேகம் இந்த அத்தியாயத்தில் கேட்குது. இங்கே மிக தெளிவாக அந்த கேள்வியை கேட்குறார். என்ன கேட்குறான்னு சொன்னால் நம்மளுக்கே சந்தேகம் வரும். நான் பிரம்மன்னு சொல்கிறது எது? நம்ம மனசை வச்சு தானே சொல்கிறோம். நான் பிரம்மன்னு சொல்லும்போது மனசோட சம்மந்தப்படுத்த, மனசுங்கிறது என்ன? சிதாபாச தத்துவம் தான். அது ஆத்மா இல்லையே. அது எப்படி நான் ஆத்மான்னு சொல்ல முடியாது? அது பிரம்மன் கிடையாது. பிரம்மன் நான் பிரம்மன்னு சொல்ல வேண்டியது இல்லை. இது இந்த அட்வான்ஸ்டு வேதாந்த கிரந்தங்களில் இது பெரிய விசாரமாக இருக்குது. நாள் கணக்காக அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவாங்களாம். நிறைய கேள்வி கேட்டு அது போட்டு இது போட்டு இந்த அத்தியாயத்தில் நிறைய விசாரம் வருது. இங்கே முதல்ல கொஞ்சம் சுருக்கமாக பார்க்குறோம். நம்ம பார்த்துட்டு பிறகு பிரிவாக பார்க்க போகிறோம். இந்த 14வது ஸ்லோகத்தில் கேள்வி மட்டும், சந்தேகம், பதில் 15 வரப்போகுது. இருந்தாலும் சுருக்கமாக பதிலை பார்த்துட்டு அங்கேயும் நம்ம பார்க்க போகிறோங்க. அதாவது பிரம்மன் நான் பிரம்மன் என்று சொன்னாலும் சரி, பிரம்மன் அல்லாத சிதாபாசன் நான் பிரம்மன் சொன்னாலுமே பிரச்சனை தான். ரெண்டுமே சொல்ல முடியாது. கேள்வி திருப்பி கேட்கலாம், இது எப்படி இது சொல்லும்? பிரம்மன் நான் பிரம்மன்னு சொல்ல முடியாது, சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது மட்டும்தான் இருக்கு. அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. யார்கிட்ட போய் சொல்லும்? அது சைதன்யமோ சிதாபாசன் கூடஸ்தன் மனம்ங்கிறது உண்மையிலே பிரம்மன் கிடையாது. பிரம்மன் அல்லாத நான் பிரம்மன் சொன்னால் பொய் சொன்ன மாதிரி ஆயிடுது. அப்போ எது சொல்லுது? கேள்வி சரியாத்தே இருக்கு. பிரம்ம தத்துவம் கூடஸ்த தத்துவம் நான் பிரம்மன் அப்படின்னு சொல்லணும்னா வேற ஒன்று இருக்கணும். இது பிரம்மன் அல்ல நான் பிரம்மன் சொல்லணும். வேற அதை பொறுத்தவரை வேற எதுவுமே இல்லைங்கும் போது நான் தான் பிரம்மன் நான் தான் பிரம்மன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு தலைவர் இருக்காரு, தொண்டனே இல்லை, நான் தான் தலைவர் நான் தான் தலைவர் சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? தொண்டனே. அது மாதிரி பிரம்மன் அல்லாதது ஒன்று இருந்தால் அது ஏகம்னு வர சொல்கிறோம், அத்வைதம்னு சொல்கிறோம். நிறைய அதில் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது வார்த்தைகள் அதில் செல்லாதுன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? பிரம்மனிடம் எந்த வார்த்தையும் போகாது. மனசால் புரிஞ்சுக்கிற முடியாதுன்னு சொல்கிறோம். மனசுனால தான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கோம். ஒரு ஸ்பெக்குலியர் விஷயம் இது. அது மாதிரி புரிய முடியாதுன்னு சொல்லியே புரிய வச்சிடும். மனசில் புரிய முடியாதுன்னு சொல்லியே மனசில் புரிய வைக்கும். மனசுனால புரிய முடியாதுன்னா எப்படின்னா, விஷயங்கள் மற்ற விஷயம் மாதிரி புரிஞ்சுக்கிற முடியாது. இது எப்படி, இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் மனசில், அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். வெளி விஷயத்தை எப்படி மனசுனால இந்திரியங்களால் தெரிஞ்சுக்கிறோமோ அப்படி தெரிஞ்சுக்கிற முடியாது. அதே அர்த்தம். அது அப்படி தெரிஞ்சுக்கிற முடியாதுங்கிறதையும் புரிஞ்சுக்கிற முடியும், ஆனால் இருக்குங்கிறதும் தெரியும். இதே ஒரு இது ஒரு ஆச்சரியத்தில் பெரிய ஆச்சரியம்னு சொல்லுவாங்க இந்த தத்துவத்தை. அப்போ நான் பிரம்மன்னு சொல்லணும்னு சொன்னால் வேற ஏதாவது இருந்தாத்தையும் சொல்லணும். வேறுபடுத்தி காட்டுவதற்கு பிரம்மனை தவிர வேற ஒன்று இருந்தால் அதை விட நான் பிரம்மனா இருக்கேன்னு சொல்லலாம். பிரம்மனை தவிர வேற ஒன்று இல்லைன்னு சொல்லும்போது வேறுபடுத்தி காட்டுவதற்கு சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா பிரம்மன் அத்வைதம். இப்போ அதுக்கு உதாரணம்னா, இப்போ சூரியன் உதிச்சிருக்குன்னு சொல்கிறோம். யாராவது எந்த சூரியன் உதிச்சிருக்குன்னு கேட்பாங்களா? சூரியன் உதிச்சிருக்குன்னா எந்த சூரியன் உதிச்சுன்னு, ஏன்னா இருக்குது ஒரு சூரியன் தான். அப்போ எந்த சூரியன் கேள்வியே நட்சத்திரம்னா கூட நட்சத்திரம் வந்திருக்குன்னா எந்த நட்சத்திரம் கேட்கலாம், பல நட்சத்திரம் இருக்குது. சூரியன் உதிச்சிருக்குன்னா எந்த சூரியன் உதிச்சுன்னு கேட்க முடியும், ஏன்னா ஒன்றுனே இருக்குது. அது ஒன்று மட்டும் இருக்கும்போது பொதுவாக எந்த சூரியன்கிற வார்த்தை தப்பு. அது மாதிரி நான் பிரம்மன்னா அப்போ இன்னொன்று இருக்கணும், இல்லை. அப்போ அது சொல்லவே முடியாது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு தத்துவம் இருந்தால் அது பேர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே தத்துவம் இருந்தால் பேர் சொல்ல வேண்டும். நம்ம வேதாந்த மதத்துக்கே இந்த இந்து மதம்ங்கிற பேர் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க சில பேர். உண்மைதான், ஒரே ஒரு தத்துவம் ஒரு மதம் தான் இருக்குது, வேறு மதமே இல்லை, அதுக்கு பேர்
வேதத்தை பின்பற்றிய ஒரு மதம், வைதிக மதம்னு பேர் இதுக்கு. அது கூட வைதிக மதம் சொன்னால் வேற ஒன்று வந்தாத்தேன். வேற மதம் இல்லாத காலத்தில் இதுக்கு ஒரு பேரே கிடையாது. இதை ஒரு குறையாக சொல்லுவாங்க, அது நிறைவு. அது நம்ம மதமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்குது. கல்பமெல்லாம் சொல்கிறோம், காலம் வரையறையே சொல்ல முடியாத காலத்துல இருந்து இருக்கு. அப்படிப்பட்ட இருக்கும்போது அது ஒன்று தான் இருக்குது. இந்து மதத்துக்குள்ள சைவமா வைஷ்ணவம் அது வேறுபாடு, புரியுதுங்களா? இந்த வேதத்தை பின்பற்றின மதம் ஒரு மதம்னு சொல்லும்போது பேர் தேவையில்லை, ஒன்று தான் எனக்கு இருக்குது. இன்னொன்று இருந்தால் இது வைதிகம், வேதத்தை பின்பற்றுகிற மதம்னு சொல்லலாம். அது மாதிரி அத்வைதம் ஒன்று மட்டும் இருந்து அதுக்கு பேர் கூட வைக்க முடியாது. அதாவது அதனால தான் இந்த மாண்டூக்கிய உபனிஷத்தில் பிரம்மன் அத்வைதம், அத்வைதம்னு என்ன தெரியுமா? இரண்டு இல்லாததுன்னு அர்த்தம், ஒன்றுன்னு கூட சொல்கிறது இல்லை. இது ஒன்றுதேன்னு சொன்னால் அப்போ இதுக்கு வேறு இன்னொன்று தனியாக கூட இருக்கலாம்னு வந்துடும். இரண்டு அற்றது, இதையே இரண்டாக்க முடியாது, இதை ரெண்டாவும் ஆக்க முடியாது, புரியுதுங்களா? இதுக்கு அந்நியமாக வேறு எதுவுமே இல்லை. நம்ம 2வது அத்தியாயத்தில் நான் விரிவாக பார்த்துருக்கேன். அது அத்வைதம்ங்கிற வார்த்தை கூட புரிவதற்காக சொல்வதே, அந்த வார்த்தை கூட பிரம்மனிடம் செல்லாதும்பாங்க. ஏன்னா அதை தவிர வேற ஒன்றும் இல்லையே. இன்னொன்று இருந்தால் தானே இரண்டற்றதுன்னு சொல்லணும் அப்படிங்கிற விசாரமெல்லாம் இருக்குது. ஒரு வீட்டில் 3 பையங்க இருக்காங்க. யார் மூத்தவன்னு கேட்கலாம், யார் இளையவன்னு கேட்கலாம். ஒரு பையன் மட்டும் இருந்தால் அந்த கேள்வி கேட்போமா? யார் மூத்தவன்னா கேள்வியே தப்புன்னு சொல்லுவோம். இருக்கிறது ஒரு பையன்தான். அப்போ மூத்தவன் இளையவன்கிற வார்த்தை அங்கே பயனற்று போயிடும், ஒன்று மட்டும் இருந்தான். அப்படி பிரம்மன் மட்டும் இருக்கும்போது நான் பிரம்மன்னு சொல்ல முடியாது, சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சரி, வேற எது சொல்லுது? பிரம்மன் அல்லாத ஒன்று சொன்னால் தப்பு இல்லையா? அது பொய் இல்லையா? பிரம்மன் அல்லாத ஒரு தத்துவம் பொய். ஏன்னா சிதாபாசன் பொய். இந்த மனம் பிரம்மன் கிடையாது, உடல் பிரம்மன் கிடையாது. அப்போ இந்த மனசோட சேர்ந்த சிதாபாச தத்துவம் நான் பிரம்மன் சொன்னால் அது பிரம்மனே இல்லையே. நீ எப்படி சொல்ல முடியும் பிரம்மன் சொல்லி? பொய் சொல்கிற மாதிரி ஆயிருமா இல்லையா? குழப்பமாக இருக்கா இல்லையா? அப்போ யார் தான் சொல்ல முடியும்? இது வருது. அதனால் என்ன சொல்கிறாரு சொன்னால், இங்கே நான் கூடஸ்தன் என்று சொல்வது யார்? இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் விளக்க சொல்கிறார். இருந்தாலும் கூட நம்மளுக்கு ரொம்ப புத்தியில் அரிச்சுக்கிட்டே இருக்கும். சுருக்கமாக ஒரு பதிலை பார்த்துட்டு போயிடலாம். சிதாபாசன் தான் சொல்லுது. மனசோட சேர்ந்த ஒரு பொய்யான தத்துவம் இருக்கு பார்த்தீங்களா? ஆத்மாவினுடைய கூடஸ்தனுடைய பிரம்மத்தினுடைய பிரதிபிம்ப தத்துவம் இருக்கே, அது நான் பிரம்மன் சொல்லுது. அது உண்மையிலே பிரம்மன் கிடையாது, ஆனால் பிரம்மன்னு சொல்லுது. அதான் ஆனால் சொல்கிறதுல தோஷம் இல்லைன்னு அதை ஏன் அது சொல்லலாம், அதுக்கு சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்ல போகிறாருங்க. முதல்ல அது கொஞ்சம் சுருக்கமாக ஒரு விளக்கம் பார்த்துட்டு அப்புறம் அடுத்து அந்த இதில் போய் விளக்கத்தை பார்ப்போம். அதாவது இந்த ஐக்கியம்னு ஒரு கான்செப்ட் நம்ம சொல்லுவோம். ஜீவ பிரம்ம ஐக்கியம் சொல்கிறோமா இல்லையா? ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், ஜீவனும் கடவுளும் நானும் கடவுளும் ஒன்று, நான் கடவுள் சொல்கிறோமா இல்லையா? சினிமா படம் கூட வந்துச்சு, அகம் பிரம்மாஸ்மி. இங்கே ஐக்கியம்னு சொல்கிறோம், தெரியுங்களா? இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு வரும் ஐக்கியப்படுத்துகிற விஷயத்தில். 2 பொருள் இருக்குது, 2 பொருள் வேற வேறையாக இருக்குது. இது வேற அது வேற, வேற வேறையா அந்த 2 ஒன்றுன்னு எப்படி சொல்லுவீங்க? இது வேற அது வேற, 2 வேற வேறையா இருந்தால் 2 ஒன்றுன்னு சொல்ல முடியுமா? இதனுடைய தன்மை வேற, அதனுடைய தன்மை வேற. அப்படி இருக்கிற இடத்துல போய் 2 ஒன்றுன்னு சொல்ல முடியுமா? இப்போ ஜீவனுடைய தன்மை வேற, ஈஸ்வரனுடைய தன்மை வேற. அப்போ ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றுன்னு எப்படி சொல்ல முடியுமா? பிரம்மன் நானும் பிரம்மனும் ஒன்றுன்னு சொல்கிறா கூட என்னுடைய தன்மை வேறையா இருக்குது, பிரம்மனுடைய தன்மை வேறையா இருக்குது. எப்படி 2 ஐக்கியப்படுத்துறது? சரி, 2 ஒன்றா இருந்து ஐக்கியப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லையே. 2 ஒன்றுன்னு ஏன் சொல்லணும்? சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. வருதா இல்லையா? கரெக்டாக இருக்கா இல்லையா? அதை ஏன்னா அப்போ வேறு வேறானதை ஐக்கியப்படுத்த முடியாது. ஒரு பொருள் மட்டும் இருந்து ஐக்கியப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அதை பற்றி ஐக்கியத்தை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ 2 பொருள் வேற வேறதா இருந்தால் ஐக்கியப்படுத்த முடியாது. 2 ஒரே பொருளாக இருந்தால் அந்த ஐக்கியங்கிற வார்த்தையே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. 2 பேர் எதிரியாக இருக்கான்னா ஒன்றுன்னு சொல்ல முடியாது வேற வேறையாக இருந்தால். அதாவது இந்த எம்ஜிஆர் சிவாஜியும் நண்பர்களாக இருக்க மாட்டாங்க சினிமா படத்தில். அதில் ஒருத்தர் ஜோக்கா சொல்லுவான், ஏதோ வேற ஒரு படத்தில் ஒரு ஹீரோவும் ஒரு வில்லனாக இருப்பான், 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க.
ரெண்டு பேரும் ராசி ஆயிடுவாங்க. உதாரணம் என்ன சொல்லுதுன்னா, எம்ஜிஆர் சிவாஜி சேர்ந்து வர்றாங்கம்மா. ஏன்னா சேர முடியாது. அந்த படத்தில் சொல்கிற வார்த்தையே கூட அப்படி ஏன்னா வேறு வேறு எதிரெதிரான குணங்களை சேர்க்க முடியாது. ஒன்றா இருந்தால் ஒன்று தானே இருக்குது, சேர்க்கணுங்கிற அவசியமே இல்லையே அப்படிங்கிற கஷ்டம் வருது. அப்போ ஒரே ஒரு பொருள் தான் உண்மையாக இருக்குது. எப்போ ஐக்கியம் சம்போதிக்கும்னு சொன்னால் ஒன்று தான் இருக்கணும், இன்னொன்று பொய்யா இருக்கணும். பொய்யா தெரிகிறத அது பொய்யா இருக்குது, உண்மையிலே இதுதான் இருக்குன்னு சொல்லி அது பொய் தான். நிழலும் நிஜமும். இப்போ நான் இருக்கேன், நிழல் இருக்குது, இது நிழல் உண்மை கிடையாதுப்பா, ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று பொய்யா இருக்கணும், ரெண்டு தத்துவம் தெரியணும், அதில் ஒன்று உண்மையாக இருக்கணும், ஒன்று பொய்யா இருக்கணும். அப்போ என்ன சொல்லலாம், ரெண்டு ஒன்றுன்னு சொல்லலாம். வேறு இடத்துல சொல்ல முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஒரே தத்துவம் தான் இருக்கணும், இன்னொன்று பொய்யா தெரிஞ்சால் ரெண்டு ஒன்றுன்னு சொல்லலாம். கயிற்றுல பாம்பு தெரியுது, தெரியுங்களா? அப்போ என்ன, கயிறும் பாம்பும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பாம்புங்கிறது பொய்யா இருக்கிறத, பொய்யா தெரியறதுனால அதை நீக்கிட்டு ரெண்டும் ஒன்றுதேன்னு சொல்ல முடியும். மற்ற இடத்துல சொல்லவே முடியாது. அப்போ இங்கே என்ன சொல்கிறான்னு சொன்னால், அப்போ உண்மையான பொருளோட பொய்யானதவனை ஐக்கியப்படுத்தலாம். அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறாருன்னா, சிதாபாசன சித்துடன் வேணால் ஐக்கியப்படுத்தலாம். அந்த பொய்யான ஒரு ஆபாச தத்துவம், அந்த கூடஸ்தனுடைய பிரதிபிம்ப தத்துவத்தை கூடஸ்தனோட ஐக்கியப்படுத்தலாம். ஏன்னு சொன்னால் உண்மையிலேயே அது கிடையாது, அதனுடைய அம்சம்தான் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பானையில் சூரியன் தெரியுது, புரியுதுங்களா? ஒரு பானையில் பார்க்குறோம், தண்ணி இருக்குது, சூரியன் தெரியுது. இது ஒரு சூரியன், அது ஒரு சூரியன். இந்த சூரியன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு, பானையில் தெரியுது, நான் ஒரு சூரியன், நான் சூரியன் சொல்லிக்கிட்டே இருக்கு, புரியுதுங்களா? மற்ற ஒரு குழந்தை பார்த்து இங்கே ஒரு சூரியன் இருக்குது, அங்கே ஒரு சூரியன் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்ம அந்த குழந்தைகிட்ட சொல்லலாம், அது ரெண்டு ஒரே சூரியன் சொல்லி. இந்த சூரியன் என்ன சொல்லலாம் தெரியுமா? பானைக்குள்ளே இருக்கிற சூரியன் தண்ணி அசையும் போது நான் செய்கிறேன்னு சொல்லும், தண்ணி ஆடும்போது சூரியன் ஆடு, நான் ஆடுறேன்னு சொல்லிக்கிட்டு, நான் சூரியன், நான் ஆடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லணும். கொஞ்சம் புத்தி வந்து மேலே பார்க்குன்னு வச்சுக்கங்க, ஐயா நம்மளுடைய உண்மையான சொரூபம் அங்கே இருக்குது, இது போலியான சொரூபம், நான் என்னுடைய உண்மை சொரூபம், அதனால தான் நான் தெரிகிறேன், அது இல்லாட்டி நான் தெரியவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா சொல்லலாம்னா இல்லையா? பொய்யா இருக்க தத்துவம் தான் சொல்லும். எப்படி சொல்லலாம்? என்னுடைய உண்மை சொரூபம் அங்கே இருக்குது, அதுதான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஐக்கியப்படுத்தலாமே ஒழிய மிச்ச இடத்துல சொல்ல முடியாது. இது வருது, இது கேள்வி தான். இன்னும் அடுத்த ஸ்லோகத்தில் விளக்கம் வரும். நான் இருந்தாலும் கூட இங்கே விளக்காசி சொல்லும்போது லைட்டாக சொல்லிடுறாங்க, ஏன்னா விளக்கத்தை சொல்கிறதுக்காக. அப்புறம் அடுத்ததில் நல்லாவே விளக்கம் வரும், அங்கே பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தில் பூர்வபக்ஷம், அதாவது எதிர்க்கு ஒரு சந்தேகமான கேள்வி தான் இங்கே இருக்குது. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு விஷயத்தை சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. ஞானிதா அஞ்ஞானிதே தூ ஆத்ம ஆபாசஸ் எய்வன ச ஆத்மனக. முதல் வரி. இதில் இந்த அஞ்ஞானிதா ஞானிதா ஞானித்தேன்னு இருக்கு, அதில் ஆங்கிற வார்த்தை கூட சேர்க்கணும். அதெல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு குழப்பம் வந்து. ஞானிதா அஜ்ஞானித்தே து ஆத்மா ஆபாசஸ் எய்வ நச்ச ஆத்மனக. அதாவது அறிவுடன் கூடியிருப்பது, அறிவு இல்லாமல் இருப்பது. ஞானிதான்னா அறிவுடன் கூடியிருப்பது, ஞானத்தோடு இருப்பது. அஜ்ஞானித்தேன்னா அறியாமையுடன் கூடியிருப்பது. எந்த விஷயமா இருக்கட்டும், எனக்கு தெரியும் எனக்கு தெரியாது அப்படிங்கிற விஷயமெல்லாம் எங்கே வருதுன்னு சொல்லி கேட்டால் மனசுக்குத்தான், ஆபாசத்துக்கு, ஆத்மாவுக்கு கிடையாது. ஆத்மா ஞானத்தை அடைஞ்சிச்சு, ஞானத்தை அடையலாம் சொல்லவே முடியாது. இது எல்லாம் ஆபாசனுக்கு தான், சிதாபாசனுக்கு தான். மனதில் பிரதிபிம்பிக்கின்ற அந்த சிதாபாசன், ஆபாச தத்துவம், பொய்யான தத்துவத்துக்குத்தான் இது எல்லாமே இருக்குது. ஆத்ம பிரம்மன் என்னைக்காவது ஞானத்தை அடையணுமா? வேண்டியதில்லை. அது அஞ்ஞானத்தோடு இருக்குமா? இருக்காது. இதுதான் அஞ்ஞானத்தோடு இருக்கிறது, அப்புறம் ஞானத்தை அடைகிறது. அறிவும் அறியாமையும், ஞானமும் அஞ்ஞானமும் சிதாபாசனுக்குத்தான் வரும். எனக்கு தெரியும் என்பதும் தெரியாது என்பதும் இதுக்குத்தான் இருக்கு அப்படிங்கிறார். தண்ணீரில் பிரதிபிம்ப சூரியன் இருக்கு, அது ஆடும் பொழுது நான் ஆடுறேன்னு நினைக்குது. தண்ணி சிவப்பாக இருந்தால் சூரியன் சிவப்பாக தெரியும், தண்ணி அழுக்காக இருந்தால் சூரியன் அழுக்காக தெரியும். இதெல்லாம் என்னன்னு சொன்னால் இந்த தண்ணியினுடைய இதை வச்சு வர்றது. உண்மையான சூரியனுக்கு கிடையவே கிடையாது. அது எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பிறகு திருப்பி தண்ணி தெளிவாயிடுச்சுன்னா ஆடாமல் இருந்து அசையாத சூரியன் மாதிரி இருக்கு. நான் அந்த ஒரிஜினல் சூரியன் அப்படிங்கிறது தெரியும்.
பொதுவாக நம்ம ஞானத்தை அடைவது, ஞானத்தை அடையாமல் இருக்கிறது, அறியாமல் இருக்கிறதுலாம் சிதாபாச தத்துவன்ட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது ததாச்ச கதம், அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஆபாசக கூடஸ்தக அஸ்மி இதி புத்தியதாம், சிதாபாசன் நான் கூடஸ்தனாக இருக்கின்றேன், நான் பிரம்மனாக இருக்கின்றேன் எப்படி சொல்ல முடியும், எப்படி அறிய முடியுங்கிறார். அதாவது இங்கே இந்த நான்கிறதுக்கு 3 அர்த்தம் சொன்னார் பார்த்தீங்களா. இங்கே பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான்னு சொன்னால் 2 அர்த்தத்தை ஒத்துக்கிறான். எப்படி அஞ்ஞானி நான் சொல்கிறது சரிதான், ஞானியும் புரிஞ்சுக்கிட்டு சிதாபாசன் நான் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் இந்த உபதேசத்தின் போது சொல்கிறான் பாருங்க, நான் கூடஸ்த நான் பிரம்மன் சொல்லி, அதை எப்படி சொல்ல முடியும்? அவன் சொல்கிறதுக்கு ரைட்ஸே இல்லையே, அது முடியாது, அந்த வார்த்தை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறான். பிரம்மன் கூடஸ்தன்னு சொல்கிறதா அல்லது சிதாபாசன் சொல்கிறதா? அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறது எது? பிரம்மன் சொல்ல முடியாது அப்படின்னு இவனுடைய கருத்து. இது சொன்னால் தப்பாக போயிடும். எது சிதாபாசன் சொன்னால் அது பிரம்மன் அல்லையே அப்படிங்கிறார். எல்லாம் மூளையை குழப்புறது மாதிரி ஒரு விசாரம் தான். போட்டு தீட்டி தீட்டி குழப்பி பண்ணுவாங்க. சரி, இந்த உடம்பு சொல்கிறோம்னா ஸ்தூல உடம்பு சொல்ல முடியும், ஜடம் இது, ஸ்தூல உடம்பு சொல்லவும் முடியாது. அப்போ பிரம்மனும் நான் பிரம்மன்னு சொல்ல முடியாது, பிரம்மன் அல்லாத சிதாபாச தத்துவமும் நான் பிரம்மன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறான். சொல்ல முடியாது பிரம்மன் நான். அப்போ ஏன் பிரம்மன் சொல்ல முடியாதுன்னா, பிரம்மனுக்கு சொல்வதற்கு அந்த கரணம் வேணும், அது எந்த கரணமும் இல்லாததே, அது சொல்லவே முடியாது. சிதாபாசன் சொன்னால் தப்பாயிருது, பொய்யாகி போகுது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சிதாபாசன் எப்படி சொல்லலாம்னா, நான் சிதாபாசன் வேணா சொல்லலாம், நான் பிரம்மன் எப்படி சொல்ல முடியும்? அது பிரம்மன் அல்லவே. அது சிதாபாசன் சொன்னால் கூட ஒத்துக்கிறலாம், ஆனால் நான் கூடஸ்தன் பிரம்மன்னு சொல்கிறது எப்படி முடியும் அப்படின்னு கேள்வி. பிறகு இன்னொன்று கூட செய்யலாம், சிதாபாசன் நான் கூடஸ்தனை அறிகிறேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நான் கூடஸ்தனாக இருக்கிறேன்னு எப்படி சொல்கிறது? அப்படி சொல்கிறது தப்பு தானே அப்படிங்கிறது கேள்வி வருது. எப்படி சொல்ல முடியும்? இது கேள்வி. இதுக்கு பதில் தான் அடுத்த ஸ்லோகத்தில் ஃபுல்லாக வருது. 15ஆவது ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்தோம். கொஞ்சம் பதில் பார்த்துருக்கோம், நம்ம திருப்பி அதில் விரிவாக பார்க்க போகிறோம். ஞானிதா அஜ்ஞானிதே, ஞானிதா அஜ்ஞானிதே, ஞானிதான்னா அறிவுடன் இருப்பது, அஜ்ஞானித்தே அறியாமையில் இருப்பது, தூ ஆத்ம ஆபாசஸ்ய ஏவ, அதை பிரிச்சோம்னா தூ ஆத்ம, ஆத்மான் இருக்கு, ஆத்ம ஆபாசஸ் ஏவ, தூண் இங்கே இரண்டும், இந்த அறிவு அறியாமை இரண்டும் ஆத்மாவினுடைய ஆபாச தத்துவத்துக்குத்தான், சிதாபாசனுக்குத்தான், பொய்யான தத்துவத்துக்குத்தான் இருக்கே ஒழிய ஆத்மாவுக்கு கிடையாது. நச்ச ஆத்மனக, அது ஆத்மாவுக்கு அல்ல. ரெண்டாவது ததாச்ச கதம், ததாச்சன் அப்படி இருக்கும் பொழுது, கதம் எப்படி, ஆபாசக சிதாபாசன், கூடஸ்தக நான் கூடஸ்தனாக, அஸ்மி இதி இருக்கிறேன் என்று புத்தியதாம் அறிய முடியும், சொல்ல முடியும். அறிவு அஞ்ஞானம் எல்லாம் சிதாபாசனுக்கு தான். அப்படி இருக்கும்போது நான் கூடஸ்தனாக இருக்கிறேன்னு சொல்லி சிதாபாசன் எப்படி சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது அப்படிங்கிறது இவனுடைய கேள்வி. பதில் 15ஆவது ஸ்லோகத்தில் இதுக்கு பதில் சொல்கிறார், படிக்கலாம். 15ஆவது ஸ்லோகம். நாயம் தோஷிதாபாசக கூடஸ்தைகஸ்வபாவவான் ஆபாசத்வஸ்ய மித்யாத்வாத் கூடஸ்தத்வவாவசேஷனாத் நாயம் தோஷிதாபாசக கூடஸ்தைகஸ்வபாவவான் ஆபாசத்வஸ்ய மித்யாத்வாத் கூடஸ்தத்வவசேஷனாத். சென்ற ஸ்லோகத்தில் சிதாபாச தத்துவம் நான் சித் கூடஸ்தன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்னு கேட்டார். இங்கே அப்படி சொல்லலாம், சிதாபாசன் அப்படி சொல்ல முடியும். அதில்
தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி அதற்கான காரணத்தை சொல்றார். எப்படின்னு பார்க்கலாம். அந்த முதல் வரியிலேயே முதல் பகுதியில் சொல்லும்போது ந அயம் தோஷகன்ட்டார். அப்படி சொல்வதில் தோஷம் இல்லை, முதல்ல அப்படி சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறார். இங்க தவறு இல்லைன்னு சொல்லிட்டு பிறகு விளக்க சொல்றார். நம்ம ஏற்கனவே போன ஸ்லோகத்தில் பார்த்தோம், ஜீவ ஈஸ்வர் ஐக்கியங்கிறதுல சொல்லும் போதே குழப்பம் வரும்னு பார்த்தோம். சிந்திச்சு பார்த்தா அந்த ஐக்கியங்கிற தத்துவத்தை நம்ம சொல்ல முடியாதுன்னு பார்த்தோம். போன ஸ்லோகத்துலையும் பார்த்துருக்கோம். இந்த ஸ்லோகத்துக்கு விளக்கம் பார்க்கறதுக்கு அதில் கொஞ்சம் பார்த்தோம். ஏன்னா ஜீவனும் ஈஸ்வரனும் ஐக்கியம்னு சொன்னால் உண்மையிலே வேறு வேறாக இருந்து ஐக்கியப்படுத்த முடியாது. ஒன்றாக இருந்து ஐக்கியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஐக்கியப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே தத்துவத்தை ஏன் ஐக்கியப்படுத்துறீங்க, தேவையில்லை அப்படின்னு பார்த்தோம். இங்கே இப்படி ஐக்கியத்தை பற்றி நம்ம முதல்ல ஆராய்ச்சி பண்ணாலே அதுக்கு பிறகு இதுக்கு போக முடியும். இந்த ஐக்கியத்தை பற்றி எப்படி ஐக்கியம் சித்திக்குங்கிறத முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும். இதை அங்கே கொஞ்சம் பார்த்தா இங்கே விரிவாக பார்க்கலாம். அதாவது எங்கே ஐக்கியப்படுத்த முடியும்னா ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு சூழ்நிலையில் ஐக்கியப்படுத்தலாம். அது சொன்னோம்ல, ஒன்று உண்மையாக இருக்கணும், இன்னொன்று பொய்யாக இருக்கணும். அனுபவத்துக்கு ரெண்டாக தெரியணும், பலவாக கூட தெரியலாம். ஆனால் உண்மையிலே அங்கே ஒன்று தான் இருக்கணும். அப்படி இருந்தால் ஐக்கியம். 1000 பானை வச்சுருந்து 1000 சூரியன் தெரிஞ்சாலும் கூட ஒரே சூரியன்கிறது இந்த 1000 சூரியன் பொய்யா அப்படி இருந்தாலும் ஐக்கியப்படுத்தலாம், நிறுத்தப்படுத்த முடியாது. அதாவது இதுக்கு திருப்பி இதே உதாரணம் தான். நைட்டில் பானையில் ஒரு தண்ணி இருக்குது, சந்திரன் தெரியுது. குழந்தை பார்த்தா என்ன சொல்லணும், இங்கே ஒரு சந்திரன் இருக்குது, அங்கே ஒரு சந்திரன் இருக்குது. நம்ம என்ன சொல்லுவோம், ரெண்டு சந்திரன் இல்லை, உண்மையிலேயே ஒரே சந்திரன் தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஐக்கியப்படுத்துவோம். ஏன்னா ஒன்று பொய்யா இருக்கிறதுனால நாம் ஐக்கியத்தை சொல்ல முடியும். பொய்யா அதை இது கூட எப்படின்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிற சக்தி இருந்தால் தான் சொல்ல முடியும். புரிஞ்சுக்கிற சக்தி இல்லாட்டி அதையும் சொல்ல முடியும். குழந்தை பார்த்துச்சுன்னா சொல்லலாம், இந்த தண்ணியை ஊற்றிட்டா இல்லைன்னு சொல்லி விளக்கி சொல்ல முடியும். இந்த சென்மயானந்தர் ஒரு இடத்துல இந்த பொய் உண்மைக்கு ஒரு இது சொல்லியிருந்தார். ஒரு உதாரணம், ஒரு எஜமானன் ஒரு நாய் ரொம்ப அழகாக வளர்த்தாராம், நல்லா வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த நாய் ரொம்ப இவர் மேலே பிரியமாக வாழாட்டிக்கிட்டே இருக்க செய்யும். இவர் ஒரு ரூம்குள்ளே போயிட்டு வரும்போது மட்டும் எல்லா இடத்துக்கும் கூட கூட்டு அந்த ரூம்குள்ளே அவர் கூட்டு போக மாட்டார். அந்த எஜமானன் அந்த ரூம்குள்ளே மட்டும் அந்த நாயை கூட்டு போக மாட்டார். கூட்டு போகாமல் போயிடுவார். இதுக்கு ஒரு சந்தை, எல்லா இடத்துக்கும் கூட்டு போகிறாரு முதலாளி, இந்த ரூம்குள்ளே கூட்டு போகல அப்படின்னு இதுக்கு ஒரு இதாக வந்திருக்கு. ஆனால் பூட்டிடுவார், வரியே வரும்போது பூட்டிட்டு போயிடுவார். ஒரு நாள் மறந்துட்டு பூட்டலை, போயிட்டார். இவருக்கெல்லாம் போயிட்டு திருப்பி வர்றாரு. பார்த்தா நாய் ரத்தமாக இருக்குது, காயங்களோடு வெளியே நிற்கிது. என்னடா காயம் இப்படி இருக்கு பார்த்தா அந்த ரூம் திறந்துருக்கு. உள்ளே போய் பார்த்தா கண்ணாடி பூரா உடஞ்சி கிடக்கு, பூரா அந்த கண்ணாடி சில்லு குத்தி ரத்தமாக இருக்குது. என்ன பண்ணியிருக்கு, முதலாளி உள்ளே போய் இவர் ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரூம் வச்சுருந்துருக்கு, நிறைய கண்ணாடியாக வச்சுருப்பார் போல இருக்குது. இவர் போய் நல்லா ஷோ பண்ணி இந்த ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வருவாராம். நாய் உள்ளே போகணுன்னு இதை மாதிரி பல நாய் தெரியுமா, நம்ம முதலாளி நம்மளுக்கு துரோகம் பண்ணி விட்டார். என்ன நம்மளை மாதிரி எத்தனை நாய் வளர்த்து வச்சுருக்கேன்னு ஒவ்வொரு நாயாக போய் மோதி இருக்கு. ஒவ்வொன்று மோதினா கண்ணாடி உடஞ்சி போகுது. வந்துச்சான். அதுக்கு புரிய வைக்க முடியுமா, உண்மையிலே இருக்கிறது ஒரு நாய், மிச்ச நாயெல்லாம் பொய்யுங்கிறத புரிய வைக்க. இதே ஒரு குழந்தையா இருக்குன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் பையனாக இருந்தால் புரிய வச்சிடலாம், அதுக்கு புரிய வைக்க முடியாது. ஆனால் இருப்பது ஒன்று தான். இதே ஒரு பையன் போகிறான், என்னை மாதிரி நிறைய பேர் உள்ளே இருக்க, இல்லைப்பா நீ ஒரு ஆள்கிட்டேன், அதெல்லாம் பிம்பம்னு சொல்ல முடியும். அப்படி அது மாதிரி ஒன்று பொய்யா இருந்துச்சுன்னா ஐக்கியப்படுத்தலாம், உண்மையாக இருந்தால் ஐக்கியப்படுத்த முடியாது. இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு குழந்தை கடல் கரையோரத்தில் வீடு இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு அம்மா என்ன பண்ணிச்சான், சட்டையை வெள்ளை சட்டையெல்லாம் சோப்பு போட்டு துவைச்சிட்டு தண்ணியில் நீல பவுடரை கலந்துட்டு முக்கிய எடுத்துருக்கு. எதுக்குமா நீளத்தை கலந்து முக்கிற, அப்போ தான் ஒயிட் நல்லா பிரைட்டாக தெரியும் இருக்கு. ஏன் இவ்வளோ பெரிய கடல் பூரா நீளமாக தானே இருக்குது, அதில் முக்கிய எடுக்க வேண்டியாதுன்னு சொல்லிச்சான் அந்த குழந்தை. கடல் பூரா நீளமாக தானே இருக்குது, அதில் போய் முக்கிய எடுக்க, இல்லைப்பா அது பொய்யே, மேலே இருக்க நீளம் தான் இங்கே தெரியுது, இருக்குது ஒரே நீளம் தான் அப்படின்னுச்சான். அந்த நிலவும் பொய். அது இன்னொரு இடத்துல உதாரணம் வரும்போது பார்ப்போம். ஆகாசத்தில் திருநீளம் பொய் தான் உண்மையிலே பார்த்தா. ஆனால் பொதுவாக அதுக்கு சொல்லும்போது என்ன சொல்லுவோம், அந்த நீளம் தான்ப்பா இந்த நீளமாக தெரியுது, ஒரே நீளம்தான் இருக்குது சொல்கிறோமா இல்லையா. அது மாதிரி ஒன்று பொய்யா இருந்து ஒன்று உண்மையாக இருந்தால் பொய் தான், ஒன்று தான் இருக்குது, இது பொய் அப்படின்னு சொல்லி ஐக்கியப்படுத்த முடியும். மற்ற இடத்துல நம்ம ஐக்கியப்படுத்தவே முடியாது. இங்கே சிதாபாசன் நான் கூடஸ்தன் சொல்றதுல தப்பு இல்லைன்னு சொல்றார். காரணம் என்னன்னா,
சிதாபாசன் இல்லாமல் சித்து இல்லாமல் சிதாபாசன் வருமா? பிரம்மன் இல்லாமல் பிரதமனுடைய பிரதிபிம்பம் வருமா? நான் இல்லாட்டி என் உருவம் கண்ணாடியில் தெரியுமா? நான் இருந்தாத்தான் கண்ணாடியில் இருக்க பிம்பம் என்ன சொல்லலாம்? நான் தான் அந்த உருவம் அப்படி சொல்லலாம். ஏன்னா இதனால தான் நான் தெரிகிறேன் நான். அதனால் சிதாபாசன் சொல்லலாம். இவன் சொல்லலாம்னா அதனுடைய இந்த உருவம் தெரிவதற்கு காரணமே எது? உண்மையான பிரம்மன். அதனால் இது என்ன சொல்லலாம்? புரிஞ்சுக்கிட்டா சொல்லலாம், புரியாடி சொல்ல முடியாது. ஞானம் வந்தவன் என்ன சொல்கிறான்? நான் வந்து உண்மையான ஆத்மா, இது பொய். இந்த பொய்யானதை சொல்ல முடியும். ஆனால் என்னுடைய உண்மையான அம்சம் அது அப்படிங்கிறத சொல்ல முடியுங்கிறார். ஏன்னா அங்கே ரெண்டு தத்துவம் இல்லை. என்னுடைய உண்மையான சொருபன் கூடஸ்தன் சொல்லி சிதாபாசன் சொல்லலாம். நான் இப்பொழுது சிதாபாச கூடஸ்தனிடமிருந்து, ஆத்மாவிடமிருந்து, பிரமத்திடமிருந்து வேறுபட்டவனாக காட்சி அளித்து கொண்டிருக்கின்றேன். உண்மையில் இந்த காட்சிக்கு காரணம் என்ன? அந்த தத்துவம்தான் அப்படின்னு இவன் சொல்லலாமா? அப்படித்தானே சொல்ல முடியும், வேற சொல்ல முடியாது. அதனால பொதுவாக பார்த்தா நிஜம்தான் பேசும், நிழல் பேசாது. இந்த இடத்துல நிழல் பேசுது, வச்சுங்க. நிஜம் சொல்லும் என்னுடைய நிழல்னு சொல்லி, இங்கே நிழல் சொல்லுது என்னுடைய உண்மை இது நிஜம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா பிரம்மன் பேசாது, அந்த கரணமே இல்லை. நான் வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் மைக்கில், ஸ்பீக்கர் வந்து நான் தான் பேசுகிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஏன்னா ஸ்பீக்கர் சொல்லலாம் நான் என்னுடைய குரல் வந்து உண்மை இல்லை, அங்கே ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்ல. அது மாதிரி ஒன்று சத்தியமாகவும் ஒன்று பொய்யாகவும் இருந்தால் இந்த மித்தியாவான பொய்யான வஸ்து நான் சத்தியம் என்று சொல்வதில் தவறில்லை. என்னுடைய உண்மையான சொரூபம் சத்தியம், அந்த சொரூபம் நான் பொய்யாக காட்சி எடுத்துக்கொண்டு சொல்கிறது தப்பு இல்லை. பாம்பு ஒரு வேளை பேசுதுன்னு வச்சுக்கிறோம். எந்த பாம்பு? ஒரிஜினல் பாம்பு இல்லை, கைத்தில் தெரிகிற பாம்பு. கைத்தில் தெரிகிற பாம்பு பேசிச்சுன்னு என்ன சொல்லுவேன்? நீங்கள் என்னை கண்டு பயப்படாதீங்க, நான் பாம்பு இல்லை, நான் கயிறுதேன்னு சொல்லலாம். ஒருவேளை கயிறை பார்த்து கயிறில் பாம்புன்னு நினச்சி பார்த்து ஒரு குழந்தை ஓடுதுன்னு வச்சுக்கிறவங்க, ஒருத்தர் ஓடுறாரு, ஒருவேளை இந்த கயிற்றுல பாம்பு பேசுனா என்ன சொல்லலாம்? ஓடாதீங்க, நான் உண்மையிலே பாம்பு இல்லை, நான் கயிறுதேன்னு அந்த பாம்பு என்ன சொல்லலாம். ஆனால் கயிறு சொல்லாது, பாம்பு சொல்லலாம் நான் கயிறுதேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பாம்பு தெரிகிறதுக்கு காரணம் என்ன? கயிறு தான். அப்படி சொல்கிறது தப்பு இல்லைங்கிறார். அதனால் இந்த சிதாபாசன், நான் சிதாபாசன் சொல்வதற்கு பதிலாக நான் கூடஸ்தன் என்று சொல்வது தோஷம் நான் சொன்னான். இது தோஷம் இல்லை, அவன் தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அவனுடைய உண்மை சுரூபத்தை புரிஞ்சுக்கிட்டான். நான் சிதாபாசனாக காட்சி அளித்து கொண்டிருக்கின்றேன், ஆனால் என்னுடைய உண்மை சுரூபம் அதுதான் என்று சொல்ல முடியும். அதனால ந அயம் தோஷகங்கிறார் முதல் வார்த்தை, இதில் தோஷம் இல்லை. அடுத்து சிதாபாசக கூடஸ்த ஏக ஸ்வபாவவான், கூடஸ்தன் என்ற ஒரே சொரூபமாக இருப்பவன். சொல்வதற்கு காரணம் என்ன? சிதாபாசனுடைய உண்மையான சொரூபம் கூடஸ்தன், அது ஏகம், அது மட்டுமே இருக்கிறது, அது ஒன்றுதான் இருக்கிறது அப்படிங்கிறார். சிதாபாசன்கிறது உண்மையிலேயே இல்லை, அது மித்தியா. அதனால் அதை சொல்கிறாரு, ஆபாசத்வசிய மித்தியாத்வா, அது பொய்யாக இருப்பதனால், அது மித்தியாவாக தோன்றுவதினால் அவற்றை நீக்கிவிட்டால் மிச்சம் எஞ்சி இருப்பது என்ன? கூடஸ்தத்வ அவசேஷனாத். ரெண்டாவது வரியில் பார்த்தீங்கன்னா ஆபாசத்வசிய மித்தியாத்வாத், இது மித்தியான்னு புரிஞ்சுக்கிடுச்சு. நான் வந்து அந்த ஒரிஜினல் சொரூபம் இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என்னுடைய பொய்யான சொரூபம் இல்லாமல் போயிடுச்சுன்னா இருக்கிறது எது? உண்மையான சொரூபந்தான். கூடஸ்தத்வ அவசேஷனாத்னா எஞ்சி இருப்பது கூடஸ்தன் மட்டுமே. இது எப்படி புரிஞ்சுட்டு சொல்லுதுன்னா, நான் வந்து சிதாபாசன் தான், மனதோடு சேர்ந்த அந்த உணர்வு தத்துவம் சிதாபாச தத்துவம் தான். இந்த தத்துவம் வந்து தெரிவதற்கு காரணம் உண்மையான கூடஸ்தன். அதனால் இந்த தத்துவம் மித்தியா, இது நீக்கியாச்சுன்னா உண்மையிலே இருப்பது அந்த ஒரு தத்துவம் தான் புரிஞ்சுக்கிட்டு சொல்லுதான். அதனால் என்ன? எஞ்சி இருப்பது கூடஸ்தன். மித்தியாவை நீக்கிவிட்டால் எஞ்சி இருப்பது ஒன்று. நம்ம வேதாந்தம் புகட்டுவது எப்படி தெரியுங்களா? இது பிரம்மன் சொல்கிறத விட பிருகதாரண்ய உபனிஷத்து, இப்போ நம்ம இந்த முதல் மந்திரமே அந்த உபனிஷத்து நேத்தி நேத்தின்னு வரும். இது வல்ல இது வல்ல நீக்கிக்கிட்டே போயிடுறது. கடைசியாக அதுதான் எது இருக்கோ அது. நீ இது வந்து இதுன்னு கிருட்டிக்காமி எல்லாத்தையும் நீக்கிட்டேன்னா எஞ்சி இருப்பது எதுவோ அதுதான். நம்ம உடம்பே எடுத்துக்கிடுவோம். இந்த அன்னமய கோஷம் நான் இல்லை, எல்லாம் பார்த்தா கடைசியில் நீக்கின பிறகு பார்த்தா ஏதோ ஒன்று இருக்குது.
நம்ம ஏற்கனவே உதாரணம் சொல்லி எஞ்சி இருப்பது பிரம்ம தத்துவம். இந்த ஒரு அறையில் சொல்கிறோம்ல, ஒரு அறையில் எத்தனை பேர் இருக்கான்னு நிறையா தடவை உதாரணம் சொல்லியிருக்கேன். ஒருத்தர் கேட்குறாரு, அங்கே அந்த ஹாலில் எவ்வளோ பேர் இருக்காங்க? 100 பேர் இருக்காங்க. இப்போ எல்லாம் போய்கிட்டே இருக்காங்க, 50 பேர் இருக்காங்க, எல்லாம் சொல்கிறான். பிறகு என்ன, எல்லாம் போயாச்சு, இப்போ யார் இருக்கா? ஒருத்தருமே இல்லைங்கிறான். எல்லாரும் போயாச்சு, சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கணுமே. அப்போ எஞ்சி எல்லாம் போயாச்சுன்னா எஞ்சி இருக்கிறது எவனு அவன் தான் அங்கே உண்மையிலே இருக்கிறவா, அதெல்லாம் சாட்சியாக பார்த்து கொண்டு இருப்பவன். அப்படிங்க என்ன சொல்கிறாரு, பொய்யானதை நீக்கிவிட்ட பிறகு எஞ்சி இருப்பது இந்த கூடஸ்த தத்துவம். இந்த கூடஸ்த தத்துவம் ஏகம், அது சிதாபாசன தெரிவது மித்யா. அதை நீக்கிவிட்டால் எஞ்சி இருக்கக்கூடிய தத்துவம் ஒரே தத்துவம், அது ஏகம் ஒன்றுங்கிறார். அதனால இந்த சிதாபாசன் நான் கூடஸ்தன் என்று சொல்வதில் தவறு இல்லை அப்படிங்கிறார். அப்ப பிரம்மன் நான் பிரம்மன்னு சொல்லாது, சிதாபாசன் நான் பிரம்மன்னு சொல்லும். அப்படி சொல்றதுல தோஷம் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால், என்னுடைய உண்மையான சொரூபம் என்ன, அதுதான். அதை புரிஞ்சுக்கிட்டு சொல்லுது. என்னுடைய இது அது இல்லாட்டி இது வருமா? வராது. அது இருக்கிறதுனால தான் நான் இருக்கேன். ஆனால் இந்த நான் சொல்கிற தத்துவம் பொய், ஆனால் அந்த தத்துவம் என்னுடைய உண்மை தத்துவம் சொல்லி சிதாபாசன் சொல்ல முடியும். இதுக்கு விளக்கமெல்லாம் நிறைய பின்னாடி வரப்போகுது. இந்த ஒரு 10வது மனிதன் உதாரணத்தை வச்சுக்கிட்டு பெருசாக விளக்க போகிறார். நம்ம இந்த ஆற்றை கடந்து போகிற 10வது மனிதன் அதில் ஒரு 7 அவஸ்தையை சொல்லி திருப்தியும் விளக்குவார். அது ஒரு 60-70 ஸ்லோகம் 80 ஸ்லோகம் விளக்குவார். அப்போ இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அப்போ தெளிவாக புரியும். இப்போ கொஞ்சம் வேகம் இருக்கலாம், பரவாயில்ல. அதனால் பிறகு என்னன்னு சொன்னால், பொதுவாக எல்லா ஞானமும் சரி அஞ்ஞானமும் சரி எல்லாம் அனாத்மாவுக்கு தான், ஆத்மாவுக்கு கிடையாது. எல்லாம் புரிஞ்ச பிறகு அது அப்படியே மௌனமாக நிற்கும், அவ்வளோதான். அப்போ தன்னை அறிதல் ஆத்மானம் விஜானியாத்துங்கிறதுல எப்படி அறிஞ்சிக்கிறோம்னா, நம்மகிட்ட இருக்க 2 தத்துவம் இருக்குது. ஒரு தத்துவம் மித்யா, ஒரு தத்துவம் சத்தியம். அப்படி நாம் அறிந்து கொள்கின்றோம். அதாவது இந்த சிதாபாசன் எப்படி இருப்பான்னு சொன்னால், அதுக்கு ஒரு உதாரணம் அந்த புக்லேயே கூட இருக்குது. இந்த புக்கில் இதில் இல்லை, இன்னொரு அந்த லிங்கம்மாள் ட்ரஸ்ட் புக்கில் இருக்குது. ஒருத்தர் பேர் ராமன், அவர் கலெக்டராக இருக்கார். கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறது கலெக்டராக இருக்காருன்னு வச்சுங்களேன். அவர் வேலை பார்க்கும்போது என்ன எண்ணத்தில் வேலை, எப்படி சொல்லுவார், அங்கே எல்லோரும் அவரை கலெக்டர் வர்றாரு, நான் கலெக்டர் சொல்கிறேன் கேளு, அப்படி தானே சொல்லுவார் அவர். நான் கலெக்டர் கையெழுத்து போடுறேன், நான் கலெக்டர் ஆர்டர் போடுறேன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் பேர் என்னங்கிறத அவருக்கு மறந்து போயிருமா? கலெக்டருங்கிறது வந்தது, வீட்டுக்கு போனால் கலெக்டர் கிடையாது, வீட்டுக்கு போனால் அவர் கலெக்டர் கிடையாது, ஆஃபீஸில் இருக்கும்போது கலெக்டராக வேலை பார்க்குறாரு. அப்போ நான் கலெக்டருங்கிறாரு, கலெக்டருங்கிற தோரணையோட எல்லா அதிகாரம் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே என் பேர் ராமன், நான் இன்னாருடைய மகன் அப்படிங்கிறத அவர் என்னைக்காவது மறக்குமா? அவர் கலெக்டராக இருந்து விவகாரம் பண்ணும் பொழுது அவர் மன புத்தியில் எப்படி இருக்கும், நான் என் பேர் உண்மையான பேர் ராமன், அது என்னைக்கும் மறக்காது. அவர் கலெக்டராக இருந்தாலும் மறக்காது, கலெக்டராக இல்லாட்டாலும் மறக்காது. அப்போ இந்த சிதாபாசனாக இருக்கும் பொழுதுமே என்னுடைய ஆதார தத்துவம் ஆத்மான்னு சொல்லும். புரியுதா உங்களுக்கு? நாம் எல்லா விவகாரம் பண்ணாலும் கூட நம்முடைய உண்மை ஸ்வரூபம் அதுதான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு சொல்லுவான் இந்த சிதாபாசம். அப்படி அறிய வேண்டும். ஒருவன் தன்னை அறிவானாகிலாம் இப்படி அறிஞ்சுக்கிறதே முக்கியம். இப்படி அறிஞ்சாதான் என்ன செய்வான், அவன் திருப்தி அடைவான்ங்கிறது வரப்போகுது. நம்ம அந்த பலன் அந்த பிரம்மனாக அறிவானாகின்னு வரும். அந்த பிரம்ம தத்துவத்துக்கு அடுத்து விளக்க போகிறார். அவன் எப்படி அறிவான்னா இதுவாக பிரம்மனாகங்கிறது வரும். அந்த வார்த்தைக்கு அடுத்து சொல்ல போகிறார். அப்போ அதனால் இந்த தத்துவத்தை ஒருவன் சிதாபாசன் தான் சொல்லுது, ஆனால் நான் பிரம்மன் சொல்கிறதுல தப்பு கிடையாது. காரணம் புரிஞ்சது சொல்லுது அப்படிங்கிறார். சொல்லுவதுக்கு அர்த்தம் பார்த்துடலாம். நாயம் தோஷக ந அயம் தோஷக சிதாபாசக. முதல் வரி ந அயம் தோஷகன்னா, அயம்னா இங்கு, ந தோஷக தோஷம் இல்லை. சிதாபாசன் நான் கூடஸ்தன் நான் பிரம்மன் சொல்ல முடியாதுன்னு சொன்னான். அது சொல்லலாம், ஏன்னா என்னுடைய உண்மையான சொரூபம் அதனுடைய கூடஸ்த சொரூபந்தான். சிதாபாசக அடுத்த வார்த்தை. சிதாபாசன் கூடஸ்த ஏக, கூடஸ்தன் என்ற ஒரே கூடஸ்தனையே ஸ்வபாவவான் சொரூபமாக கொண்டது. சிதாபாசனுடைய உண்மையான சொரூபம் என்ன? பிரம்மஸ்வரூபம் தான். அது இல்லாட்டி சிதாபாசனே இல்லை. அதனால் உண்மையான சொரூபமாக கொண்டதால் ஆபாசத்வசிய சிதாபாசத்தினுடைய தன்மை
மித்யாத்வாத் மித்யாவாக இருப்பதால், ரெண்டாவது ஆபாசத்வசிய சிதாபாசத்தினுடைய தன்மை மித்யாத்வாத் மித்யாவாக இருப்பதால், உண்மையிலே இல்லை ஆனால் இருக்கிறது மாதிரி இருக்கு. கூடஸ்தத்வ கூடஸ்த தன்மை அவசேஷனாத் மிஞ்சி இருப்பதால், இது பொய்யே இது உண்மைன்னு இவன் தெரிஞ்சுக்கிட்டதுனால இவன் சொல்றதுல தோஷம் இல்லைங்கிறார். உண்மையான சொரூபம் கூடஸ்தன் மட்டுமே. சிதாபாசம் மித்தியாவாக இருப்பதால், கூடஸ்தன் மட்டுமே எஞ்சி இருப்பதால் இது சொல்வதில் தவறு இல்லை அப்படிங்கிறார். பொய்ய உண்மை நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால எல்லா தோஷமும். அதாவது இன்னொரு உதாரணம் சொல்வார். ஒருத்தர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல, அது கூட சின்மையானது தான், போகும்போது ஏதோ ஒரு புதுசாக ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கான். ஏதோ பையில் சில கிஃப்டெல்லாம் கொடுத்துருக்கான். அது என்னன்னு காரில் திறந்து பார்த்தா உள்ள அந்த புலி முகம் மூடி ஒன்று இருந்திருக்கு. சரி நல்லா இருக்கேன்னு போட்டு பார்த்துருக்காப்புல. போட்டு பார்த்துட்டு வீட்டுக்கு அப்படியே போட்டு காரை விட்டு இறங்கி வீட்டுக்குள்ளே போனாராம். போய் அந்த குழந்தைய போய் தூக்கியிருக்காப்புல கொஞ்சன்ட்டு. அது வருமா, கத்தி கதறி அடித்து ஓடி இருக்கு. இவரே நான் அப்பாதேன்னு கூப்பிட்றாரு, ஆனால் வரல. அம்மா ஓடியான்னு பார்த்துச்சான். பார்த்தா நான் அப்பாதேன்னு சொல்கிறாரு, சொன்னால் குழந்தைக்கு வரல. அந்த குழந்தை அலறி அடிச்சு உடம்பு. அது பார்த்து சரி இவருக்கு இந்த பின்ன விளையாட்டு பற்றி போல இருக்குன்னு சத்தம் போடுது. இது சொல்லுது அப்பாதேன்னு. அது திருப்பி வரமாட்டேது. பிறகு கரெக்டாக என்ன பண்ணுறாரு, மூடி எடுத்த பிறகு தெரியுது. அந்த மூடியோட புலியாக இருக்கும்போது நான் அப்பான்னு சொன்னாலும் தெரியுதா, தெரியலை. அது விளக்குனாத்தே தெரியுது. ஒன்று உண்மை ஸ்வரூபம், ஒன்று புலி ஸ்வரூபம். இது சின்மையானது ஒரு இடத்துல சொல்கிறார். புலி முகமூடியை போட்டுக்கிட்டு இருக்கோம். முகமூடியை போட்டுக்கிட்டு இருந்தாலும் அந்த புலி சொல்கிறது மாதிரி சொன்னால், நான் அப்பாதேன்னு சொன்னாலும் கேட்குதா, தெரியாது. எடுத்த பிறதே தெரியுது. அது மாதிரி நம்மகிட்ட ரெண்டு அம்சம் இருக்குது. ஒன்று போலி, போலியான அம்சமாக இருக்கும் பொழுதே முகமூடி போட்டிருக்கும் போதே நான் தான் அப்பான்னு சொல்கிறாப்புல. அவர் தானே சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும். புலின்னு புலி அது புலின்னு நினச்சிக்கிட்டு இருக்கு, இவர் நான் அப்பாங்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி அவர் புரிஞ்சு சொல்கிறாரு, அதுக்கு புரியலை, அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் சீதாபாசன் தான் சொல்கிறது அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாரு. அடுத்த ஸ்லோகத்தை படிக்கலாம். 16. கூடஸ்தோ அஸ்மீதி போதோ அபீம் மித்யா சேன்னேதி கோ வதேத் நஹி சத்யதயா பீஷ்டம் ரஜ்ஜு சர்ப்ப விசர்ப்பணம். கூடஸ்தோ அஸ்மீதி போதோ அபீம் மித்யா சேன்னேதி கோ வதேத் நஹி சத்யதயா பீஷ்டம் ரஜ்ஜு சர்ப்ப விசர்ப்பணம். சென்ற ஸ்லோகத்தில் இந்த சிதாபாஸ்தன் நான் கூடஸ்தன் சொல்கிறதுல தப்புக்கு இல்லை, தோஷம் இல்லைன்னு சொன்னார். இங்கு திருப்பி ஒரு கேள்வி வருது. என்ன வருதுன்னு சொன்னால், இந்த சிதாபாசன் மித்தியா அப்படின்னு சொல்கிறோம். சிதாபாசன் மித்தியான்னு சொன்னால், சிதாபாசன் அடைந்த ஞானம் நான் பிரம்மன் சொல்லலாம்னு சொன்னார்ல, அப்போ அந்த ஞானமும் மித்தியா தானே அப்படின்னு ஒரு கேள்வி. சிதாபாசன் மித்தியா என்றால் அது அகம் பிரம்மாசின்னு சொல்லுது. அதுவே மித்தியான்னு அது சொல்கிற ஞானமும் மித்தியா தானே, அதுவும் பொய் தானே அப்படின்னு சொல்லி கேள்வி. மித்தியாவான சிதாபாசனிடம் தோன்றிய நான் கூடஸ்தன் என்ற ஞானமும் மித்தியாதானே அப்படின்னு கேள்வி. இதுக்கு என்ன பதில் சொல்கிறார் தெரியுமா? யார் இல்லைன்னு சொன்னான். வித்யாரண்யர் என்ன சொல்கிறாரு? யார் இல்லைன்னு சொன்னான். அந்த ஞானமும் மித்தியா. அதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வகுப்புக்கு வர்றோம், வலையெல்லாம் போட்டு புரிஞ்சுக்கலாம்னு வர்றோம். இந்த மித்தியா ஞானத்தை அடைகிறதுக்காக இவ்வளவு பாடுபடுறோம், இவ்வளவு கஷ்டப்படுறோம். இது தேவையா? எல்லாம் ஞானமே பொய்யணும். எதுக்கு கிளாஸ் கேட்கணும், எதுக்கு பாடம் படிக்கணும்? இந்த ஞானத்தை பொய்யான ஞானத்தை அடைகிறது, உண்மையான ஞானத்தை அடைஞ்சா பரவாயில்ல. அந்த அடையிற ஞானமும் மித்தியா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? சொல்கிறார், அது மித்தியா தான். ஆனால் மித்தியா ஞானம் தான் தேவை இருக்குது, அதனால் என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படி சொல்ல போகிறாருங்க. கூடஸ்த அஸ்மி, நான் கூடஸ்தனாக இருக்கிறேன் முதல் வரியில். இதி போதக அபி என்ற ஞானமும் கூட மித்யா சேத் மித்யாதானே என்று கேட்டால், ந இதி கோ வதேத் யார் இல்லைன்னு சொன்னது? வித்யாரண்யன் சொல்கிறார். அதாவது
இந்த உடம்பு பொய், மனசு பொய், புத்தி பொய், சித்தம் பொய்ன்னா இந்த மனசில் புத்தியில் அறிகிற அறிவும் பொய் தானே. நான் பிரம்மன்கிற ஞானம் அடைஞ்ச அந்த ஞானமும் பொய் தானே அப்படின்னு சொன்னால் அதுக்காக இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்டால், நாம் அடைகிற துக்கமெல்லாம் உண்மையா பொய்யா? நாம் படுற கஷ்டமெல்லாம் உண்மையா பொய்யா? என்ன சாமி, உண்மையிலே தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே கஷ்டப்பட்டால் நம்மளுக்கு என்றைக்கும் அந்த கஷ்டம் போகாது. பொய்யா கஷ்டப்படுறதால இந்த கஷ்டம் போய்கிட்டு இருக்கு. உண்மையாக இருந்தால் என்றைக்கும் அழியாது. அது பொய்யா இருக்கிறனாலே வருது போகுது. பொய்யான துக்கத்தை நீக்க பொய்யான ஞானம்தான் வேணும்ட்டார். எப்படி பாரு, அது போதும். அந்த ஞானம் மித்தியாவாக இருந்தாலும் மித்தியாவான பிறப்பு இறப்பு என்பதே பொய் தான். பிறப்பு இறப்பு என்ற சம்சார கடல்னு சொல்கிறோம். அந்த பொய்யான சம்சாரத்தை நீக்க பொய்யான ஞானமே போதும்ப்பா அப்படிங்கிறார். அதுதான் நீக்குங்கிற நிறைய உதாரணத்தோட சொல்ல போகிறாருங்க. அதாவது ஆத்மாவை தவிர எல்லாமே பொய். ஆனால் ஆத்மாவை தவிர மிச்சம் எல்லாமே பொய்யா இருக்கும்போது இந்த பொய்யான ஞானமும் பொய் தான். ஆத்மாவை தவிர எல்லாமே பொய்னா எல்லாமே பொய், அதுவும் பொய் தான் அப்படிங்கிறார். நகி சத்தியதையா அபிஷ்டம், சத்தியமாக ஏற்றுக்கொள்வதில்லை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. ரஜ்ஜு சர்ப்ப விசர்ப்பணம், கயிற்றில் ஏற்றுவிக்கப்பட்ட பாம்பின் அசைவை போல. கயிறு கொடியில் தொங்கிக்கிட்டு இருக்கு, ஒரு கயிறு கடையில் கயிறு தொங்கிக்கிட்டு இருக்கு, அது காற்றுல அசையுது. அதை கயிறு அசையுதுன்னு சொன்னால் பரவாயில்ல, பாம்பு அசையுதுன்னு சொன்னால் பாம்பே பொய். பிறகு பாம்பினுடைய அசைவு எப்படி உண்மையாக இருக்க முடியும்? பாம்பே பொய்னா பாம்பினுடைய அசைவும் பொய் தானே. இல்லை இவ்வளோ இன்ச்சு கனமாக இருக்குது, இவ்வளோ நீளமாக இருக்குது அந்த பாம்புன்னு சொன்னால் பாம்பே பொய்யும்போது கனமும் பொய், அந்த அசைவும் பொய், எல்லாமே பொய் தானே. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, பாம்பு எப்படி பொய்யோ அப்போ பாம்பில் தோன்றுகின்ற எல்லாமே பொய் தான். அது மாதிரி சிதாபாசனே பொய்ன்னு சொன்னால் அதில் தோன்றிய அனைத்து ஞானங்களும் மித்தியாதான். அகம் பிரம்மாஸ்மி என்ற ஞானமும் கூட மித்தியாதான்ங்கிறார். என்ன இங்கேதான் ஒரு பெரிய அணுகுண்டை போட்டது மாதிரி இருக்குது. இது எப்படி இந்த ஞானம் பொய்ன்னு சொன்னால் நம்ம எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்னு சொன்னால் அடுத்த ஸ்லோகத்தில் அதுக்கு விளக்கமெல்லாம் அழகாக சொல்ல போகிறார். கூடஸ்தன் சத்தியம், அந்த கூடஸ்தன் பிரதிபிம்ப சைதன்யம் மித்தியா, சிதாபாசன், அதில் தோன்றிய ஞானமும் மித்தியா. இப்போ அதுக்கு உதாரணம் அதுக்கு முன்னாடியே ஒன்று சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். அப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் விளக்கத்தை பார்க்கலாம். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் எல்லாம். கனவுல ரொம்ப பசியோடு இருக்கேன். கனவுல ரொம்ப பசியோடு அலைஞ்சு காட்டில் திரியிறேன். சாப்பாடே கிடைக்கல, அப்படியே துக்கத்தில் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். உண்மையான சாப்பாடு பக்கத்தில் இருக்குது. நான் கனவு கண்டுக்கிட்டு இருக்கேன். என் பெட்டுக்கு பக்கத்தில் நல்ல அருமையான அறுசுவை உணவெல்லாம் இருக்குது. பசியை நீக்குமா அது? கனவுல கண்டிருக்கக்கூடிய பசியை கனவுல யாராவது ஒருத்தர் சாப்பாடு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, அப்பா வாங்கி சாப்பிட்டு பசி நீங்கிருச்சு அப்படின்னு கனவுல அந்த துக்கம் போயிடும். உண்மையான சாப்பாடு அங்கே பசியை போக்குமா? பொய்யான கனவுல பொய்யான பசியை நீக்கிறதுக்கு பொய்யான உணவு தான் தேவை. புரியுதா? நாம் எல்லாம் பொய். அதனால நான் பிரம்மன்கிறதான் பிரம்மன் சத்தியம். ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரம்மன் பொய்ன்னு சொல்லிடக்கூடாது. பிரம்மன் சத்தியம். நான் பிரம்மன்கிற அறிவும் மனசில் போகிறதான. மனசு போனால் அதுவும் போயிருமே. மனசு அழியும் போது பிரம்மன் அந்த ஞானமும் அழிஞ்சு, பிரம்மன் அழியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரம்மன் பொய்ன்னு சொல்லிடக்கூடாது. நான் பிரம்மன்கிற ஞானம் மித்தியா. அந்த மித்தியா ஞானம் தான் மித்தியாவான சம்சாரத்தை நம்மளுக்கு போக்குது அப்படின்னு சொல்ல போகிறார் பதில். இதெல்லாம் நம்ம அடுத்த ஸ்லோகத்தில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதை இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தையும் அதுக்கு அடுத்து அதனுடைய பதிலையும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஆதி குருநாத சுவாமிக்கு ஜெய்.